ஞானசேகரன் மீதான குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது ஞானசேகரன் மீதான குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குண்டு சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை தற்போது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆயுள் தண்டனை கைதியான ஞானசேகரன் மீது திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பின் ஞானசேகரன் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். சென்னை காவல் ஆணையரின் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஞானசேகரனின் தாயார் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அடிப்படையாக வைத்தே ஞானசேகரன் மீது குண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்டதாகவும் அந்த வழக்கில் அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறையில்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ஞானசேகரனுக்கு எதிராக திருட்டு உள்ளிட்ட 29 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் குண்ட சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். செல்வமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.